ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் ஸ்ருதி அம்மா முத்துவால் எப்படியாவது பிரச்சனை வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களாலே ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. ஆனால் எப்படியோ ஸ்ருதி வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனாலும் ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு தான் சொல்லணுங்க. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துடலாம். ஸ்ருதியோட அம்மா அவங்க செட் பண்ண ஆள் இன்னும் வரலேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்னென்னா, அவங்க செட் பண்ண ஆளுங்க முத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணணும். முத்து கோவப்பட்டு அவங்கள அடிச்சிடணும். அப்படி அடிச்சிட்டாங்கன்னா, எங்கள் சொந்தக்காரங்கன்னு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்க பிரச்சனை பண்ணி ரவியையும் ஸ்ருதியையும் அவங்க வீட்டோட கூட்டிகிட்டு போயிடணும். இதாங்க பிளானு. இங்கே ஒரு பக்கம் இவங்க பிளான் போட்டுட்டு இருந்தாங்கன்னா, அங்கே என்ன ஆச்சுன்னா, ஸ்ருதி வந்து கேரளாலையா, ஸோ நிறைய நகை போட்டு ரெடி ஆயிட்டாங்க. அதை பார்த்து வித்யா வந்து ரோஹிணிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ரோஹிணி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாங்க. என் மாமியார் இதை பார்த்தாங்கன்னா அவ்வளோ தாண்டி, மலேசியாவில் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனால் ஏன் இவ்வளோ கம்மியாக நகை போட்டிருக்கேன்னு கேள்வி கேட்பாங்க. எங்கள் அப்பா ஏன் இன்னும் வரலன்னு கேள்வி கேட்பாங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. முத்துவால் சீக்கிரம் ஒரு பிரச்சனை வந்தே ஆகணும். நீ செட் பண்ணால் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் முத்துவால் தான் பிரச்சனை வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பிரச்சனை வந்து ஒரு மாலையால் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, ஸ்ருதி அம்மா வந்து துளசி மாலை கொண்டு வந்து ஸ்ருதி கிட்ட வந்து இந்த மாலை தான் நீ போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் வந்து விஜயா உள்ளே வந்துடுறாங்க. வந்து அவங்க ஒரு பூ மாலை கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாலை தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, எங்கள் பாரம்பரியம் வந்து துளசி மாலை தான் போடணும், ஸோ அதுதான் ஸ்ருதி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, அவள் மேரேஜாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, ஸோ அதனால் எங்கள் முறைப்படி தான் ஃபாலோ பண்ணணும். எங்கள் பாரம்பரியம் வந்து பூ மாலை தான் போடணும், ஸோ பூ மாலை தான் அவன் போட்டுக்கணும்னு அவங்க பேசுகிறாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஸ்ருதி அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. உங்கள் வீட்டில் நடக்கும்போது உங்கள் முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஸோ எங்கள் வீட்டு முறைப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே விஜயாவுக்கும் கோவம் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் இப்படி சொல்லி காமிச்சிட்டிங்க, முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களே அரேஞ்ச் பண்ணிருப்போம்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாப் பண்ணுங்க, என்ன மாலை போடணும் நான் தான் முடிவு பண்ணணும், மாலை கொடுமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அம்மாவோட மாலையை வாங்கி அவங்க போட்டாங்க. திரும்பி விஜயா அம்மாவோட முகத்தை பார்க்க முடியல, ஸோ விஜயா மாலையும் வாங்கி 2 மாலையும் சேர்த்து அவங்களே போட்டாங்க. இதனால பிரச்சனை சால்வ் ஆச்சுங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, முத்துவால பிரச்சனை வரத்துக்கு செட் பண்ணுங்க ஆளுங்கலாம் டம்மி பீஸ் ஆகிடுவாங்க. இவங்களால தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.